கொடுத்துட்டார். 7 வயசு மகன், 7 வயசு மகன் ஸ்பைடர்மேன் உடுப்பு போட்டோன்னா இவன் ரூம்குள்ள போட்டு ஷூ எல்லாம் போட்டு அந்த கைக்கெல்லாம் கிளவுஸ் எல்லாம் போட்டு முகத்துக்கெல்லாம் இழுத்து காட்டி மூடியெல்லாம் போட்டு கண்ணாடி மாதிரி போட்டு விட்டோன்னா இவன் கண்ணாடியில் போய் நின்று பார்த்தான். ஸ்பைடர்மேன் நிற்காது. உமா அப்பா காய்ச்சிட்டு இருந்துதான். இவன் அங்கே கதிரையிலிருந்து பாஞ்சி அப்படி இப்படி விளையாடி அப்படியே மேலே மொட்டை மாடிக்கு போய் மொட்டை மாடியிலேருந்து அடுத்த பில்டிங்குக்கு இவன் பாஞ்சிட்டான். ஸ்பைடர்மேன் பாஞ்சதான். சத்தம் கேட்டு ஆக்கள் கத்துற சத்தம் கேட்டு வெளியில போறாங்க. மேல் மாடியிலேருந்து 7-8 மாடியிலேருந்து ரோட்ல விழுந்து பிள்ளை பொடி மையத்து கிடக்கு. ஒரு முஸ்லிம் ஃபேமிலி கோஷ்டில் நடந்தது. அப்ப பாருங்க, இந்த கார்ட்டூன் படங்கள், இந்த திரைப்படங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுது. ஒரு ஆள் பறக்கலாமா, ஒரு ஆள் பறக்கலாமா, அவன் பறக்கிறான். இது என்ன செய்யுது? நம்ம மூளையை க்ரோஸ் பண்ணுது. நாங்க மோட்டிவேஷன் பண்ணி இப்படித்தான் மகன், இது இப்படித்தான் இருக்கணும், இதை இப்படி வச்சா இப்படி விழும், இதை இப்படி வச்சா இப்படி விழும், இந்த கத்தி வெட்டும், இந்த பழம் இனிக்கும், இது தொலைக்கும், இது குத்தும், இது வலிக்கும், நாங்க சரியா சொல்லி கொடுத்துட்டு போறோம். சுவர்ல முட்டுப்பட்டா வலிக்கும், அந்த மோட்டிவேஷன் நம்ம கொடுக்கிறோம். சுவருக்கு அடிக்க கூடாது, நீங்க தான் தப்பா வந்துட்டீங்கன்னு நாம சொல்லி கொடுத்து போட்டு அதுக்கு எதிராக தான் கார்ட்டூன் படத்தையோ அல்லது இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், இந்த படங்கள், நாடகங்கள் இதெல்லாம் நாங்க போட்டு காட்டுறோம் இதுக்கு எதிராக. அப்ப எதை எடுக்கிறது பிள்ளை? ஒன்று இந்த பழம் இனிக்கும்ங்கிறோம், பிறகு இந்த பழம் புளிக்கும்ங்கிறோம். என்னத்தை எடுக்கிறது? புளிக்குமா இனிக்குமா? எதை எடுக்கிறது? அப்ப பிள்ளையோட மூளை குழம்பி போகுது, அறிவியல் வளர்ச்சி குன்றி போகுது. இஸ்ரேல் அவன் நாட்டுல அவன் பிள்ளைகளை சரியா வளர்க்கறது திட்டமிடுறான். நம்மளுக்கு இந்த கீழத்தைய நாடுகளுக்கு தான் எல்லாம் இறக்குமதி ஆகுது. டெஸ்ட் பண்ணி பார்க்கிற நம்முடைய நாட்டில் அவன் கண்டுபிடிச்சு போட்டு விளங்கிட்டான். எனவே இந்த கார்ட்டூன் படம் போடுறது, பிள்ளைகளை வச்சு படம் பார்க்கறதெல்லாம் தடுக்கப்பட வேண்டியது. நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்யறேன்னு சொன்னா, பிள்ளைகள் நல்லா வரணும், படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. ஆசைப்பட்டுட்டு பிள்ளைகள் என்ன குர்ஆன் தோது புத்தகத்தை படி என்கிறது. படிக்க சொன்னா அவர் படிப்பார், ஓத சொன்னா அவர் ஓதுவார். நாம டிவியில் உட்கார், நாம டிவியை பார்த்துட்டு இருப்போம். பிள்ளைகளை கற்பித்தல் முறை போல கற்றல்ல தான் இருக்கும். போல கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. 90% பிள்ளைகளுடைய கற்றல் முறை போல கற்றல் அப்படி என்று ஸ்கின்னர் என்கிற ஒரு உளவியலாளர் சொல்றார். ஸ்கின்னர் என்கிறவர் ஒரு கற்றல் சம்பந்தமான உளவியல் தத்துவங்கள் சொன்னதுல ஸ்கின்னர், பவுலோ, டாக்டர் கிளார்க் ஹால் இவங்கெல்லாம் கற்றல் சம்பந்தப்பட்ட அறிவியல் தத்துவங்கள் சொன்னாங்க. அதுல இவங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம்தான், சிறு பிள்ளைகளுக்கிட்ட இருக்கிற கற்றல் முறை போல கற்றல். நீங்க ஸ்கூல்ல போய் படிச்சு கொடுக்கறது, டியூஷன் கிளாஸுக்கு அனுப்புறதை விட வேகமாக பிள்ளை எதை படிக்கும் தெரியுமா? பார்த்து கண்ணுக்கு முன்னால இருக்கிறத அப்படியே செய்யறது தான் போல கற்றல்.